வணக்கம். இந்தியா பிரேசில் எக்கனாமிக் ஃபாரமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்தியா வந்திருந்த பிரேசில் பிரசிடென்ட் லூலா டா சில்வா நேற்று இந்தியா பிரேசில் போன்ற டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எப்படி அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த இன்க்ரீஸ்டு டேரிஃப்னால், அதாவது அதிகபட்ச வரிகள்னால அஃபெக்டாக இருக்காங்க, இதுலேருந்து எப்படி மீண்டு வருது, இதை பற்றி நேற்று பேசியிருந்தார். ஒரு நல்ல ஐடியாவும் அதற்கு அவர் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயப்படி இந்த ஒரு ஐடியாவை, இந்த சொல்யூஷனை இந்தியா கொடுத்துருக்கணும், ஒரு லீடர் ஆஃப் த டெவலப்பிங் வேர்ல்டாக. ஆனாலும் லூலா டா சில்வா இதை கொடுத்துருக்காரு. எல்லாரும் நம்ம இந்த நேரத்தில் அவர் அப்ரிஷியேட் பண்ணோம். சரி, லூலா டா சில்வா என்ன பேசியிருந்தார், நாம் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நேற்று நியூ டெல்லியில் இந்தியா பிரேசில் எக்கனாமிக் ஃபாரமில் யூஎஸ் ரீசெண்டாக இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் மீது அதிகமான வரியை விதிச்சிருக்காங்க. டேரிஃப் அப்படின்றது ரெகுலராக நியூஸில் வந்துட்டு இருக்கு. டேரிஃப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சர்வதேச வர்த்தகத்தில், அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது வரி விதிக்கும். இதுதான் டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரிஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்குது. அந்த டேரிஃபை ரொம்ப அதிகப்படுத்திட்டார். உதாரணத்துக்கு இந்தியா மேலே 50% டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார். அதில் 25% நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ கால்டு பெனல்ட்டி, அதாவது தண்டனையா. ஏன்னா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறோமா, அவங்ககிட்ட நம்ம ஆயில் வாங்குறோம், இதனால் ரஷ்யாவுக்கு லாபம். அந்த லாபத்தை வச்சு ஐரோப்பிய நாடான யுக்ரைனை ரஷ்யா தாக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குது. ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க. அது இல்லாமல் பிரேசில் மேலேயும் 50% டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார். மெயினாக இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மேலே அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, ஈரானோட நம்ம உறவு வைக்கிறோம், ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா ஒரு காரணமாக காட்டி ஏற்கனவே இருக்க டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதற்கு லூலா டா சில்வா என்ன சொல்யூஷனாக இப்போ சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவுடைய இன்க்ரீஸ் டேரிஃப்ஸால் அஃபெக்ட் ஆன இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் தங்களுக்கு மத்தியில் ஒன்று சேரணும். ஒற்றுமை இல்லாதனால தான் அமெரிக்கா டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் யூனியனைஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூனியனைஸ்னால் ஒன்று சேருங்க. எப்படி இந்த ட்ரேட் யூனியனில் ஒர்க்கர்ஸ்லாம் ஒன்று சேருவாங்க இல்லையா, ஒர்க்கர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்தால் முதலாளிகிட்ட பெட்டராக பார்கெயின் பண்ணலாம். கரெக்டாக அந்த லாஜிக் கொண்டு வரார். காரணம் என்னன்னா, இவரே ஒரு காலத்தில் ட்ரேட் யூனியன் லீடராக இருந்தவர் தான். இவர் ஒரு சோஷியலிஸ்ட் லெஃப்டிஸ்ட் லீடர். அதனால் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஐடியா, நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். சரி, இந்த ஒன்று சேரதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, அதை நம்ம பார்ப்போம். இப்போ இந்தியா, பிரேசில், மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, ஈரான், இந்த நாடுகளெல்லாம் என்னென்னு சொல்கிறோன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எக்கனாமிக்காக. இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒட்டு மொத்தமாக குளோபல் சவுத்துன்னு சொல்கிறோம். டெவலப்டு கண்ட்ரிஸை குளோபல் நார்த்துன்னு சொல்கிறோம். பல ஆண்டுகளாகவே ட்ரேட்னு வரும்போது குளோபல் நார்த்துக்கும் குளோபல் சவுத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமே இன்னொரு பக்கத்துலேருந்து வரக்கூடிய அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க, கட்டுப்பாடு வைப்பாங்க. இந்த குளோபல் நார்த்து, அதாவது டெவலப்டு வேர்ல்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குளோபல் சவுத் சீப் லேபரை யூஸ் பண்ணுறாங்க, என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் செஞ்சு தான் எங்களுக்கு ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க, அதனால் நாங்கள் டேரிஃப்ஸை அதிகம் வைப்போன்னு அவங்க சொல்லுவாங்க. டெவலப்பிங் வேர்ல்டு நாம் என்ன சொல்லுவோம்னா, இந்த டெவலப்டு வேர்ல்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிடுச்சு, அவங்க ஹை டெக்னாலஜி வச்சு மிஷின்ஸை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி எங்களுக்கு விற்கிறாங்க, இதை நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணோம்னா எங்கள் லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க, அதனால் நாங்கள் டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு டெவலப்பிங் கண்ட்ரி சொல்கிறோம். இந்த போட்டி பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்குது. இதில் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த டேரிஃப்ஸை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ அமெரிக்கா டேரிஃப்ஸை அதிகப்படுத்துகிறாங்கன்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் ஒன்று சேரணும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ இந்தியா, மெக்சிகோ, ஈஜிப்ட், சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், ஈரான் போன்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து குளோபல் சவுத்துக்குள்ளே ஒரு பிளாக்காக செயல்படுறாங்க அப்படின்னா பார்கெனிங் பவர் அதிகமாகும். இப்போ இந்த நாடுகளை ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் என்ன பண்ண முடியாதுன்னா, அச்சுறுத்த முடியாது, ப்ரெஷர் போட முடியாது. இதை அவர் செய்ய சொல்கிறார். இது கண்டிப்பாக சாத்தியமானது. ஏற்கனவே இந்த குளோபல் சவுத் கான்செப்டுக்குள்ளே பிரிக்ஸ் அப்படின்ற அமைப்பு இருக்குது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா 5 நாடுகள் இருந்தாங்க. இப்போ இன்னும் நிறைய நாடுகள் உள்ளே வந்திருக்காங்க. இந்தோனேஷியா, ஈரான், எத்தியோப்பியா, இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. இப்போ அந்த பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளை நாம் அந்த குளோபல் சவுத் கோஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த நாடுகள் முதல்ல என்ன பண்ணணும்னா, அவங்களுக்குள்ள வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இவங்க ஒரு கூட்டாக இந்த குளோபல் நார்த்து இவங்கள ஃபைட் பண்ணணும். இதுதான் ட்ரம்ப் சொல்கிறார். இந்த பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சில பிளான்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதில் முக்கியமான ஒரு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பே அப்படிங்கிற பேமெண்ட் சிஸ்டம்.
இந்த பிரிக்ஸ் பே அப்படின்றது ஒரு பிளாக் செயின் பேஸ்டு டிஜிட்டல் கரன்சி. ஓகேங்களா? இந்த டிஜிட்டல் கரன்சி எதற்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு மத்தியில் ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இதற்கு இந்த பிரிக்ஸ் பே அப்படின்ற பேமெண்ட் சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகள் யூஸ் பண்ணுற கரன்சி யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலர் ஒரு ஹார்டு கரன்சி. இந்த யூஎஸ் டாலரை பெரும்பாலான நாடுகள் யூஸ் பண்ணுறதுனாலே அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் இருக்குது. அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் இந்த ஸ்விஃப்ட் போன்ற பேமெண்ட் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் நார்த் பேஸ்ட் தான். அப்போ இந்த குளோபல் நார்த்தை நம்ம நம்பி இருக்கோம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னு வரும்போது. இப்போ பிரிக்ஸ் நாடுகளுக்கு மத்தியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது யூஎஸ் டாலருக்கு பதிலாக நம்ம பிரிக்ஸ் பேவை யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அது இல்லாமல் அமெரிக்கா சில நாடுகள் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஈரான் மேலே ஆல்ரெடி சாங்ஷன்ஸை வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆகிடும்னா நிறைய நாடுகள் மேலே அவங்க சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நாடுகள் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுக்குள்ள ஃப்ரீயாக வர்த்தகத்தை வச்சுக்க முடியாது. இதை செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஈரான் மேலே ஏற்கனவே அமெரிக்கா சாங்ஷன் போட்டிருக்கோம். சாங்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ இந்தியா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போட்டோம், இந்தியா இப்போ எங்களோட அமெரிக்காவோட நீங்கள் ட்ரேட் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஈரானோடையும் ட்ரேடை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்டரி சாங்ஷன். பிரைமரி சாங்ஷன்ஸ் ஆகட்டும், செகண்டரி சாங்ஷன்ஸ் ஆகட்டும், இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் பே ஒரு முக்கியமான டூலாக இருக்கும். இந்த பிரிக்ஸ் பே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகள் இருக்காங்க இல்லையா, அந்த நாடுகளுடைய கரன்சி எல்லாமே நம்ம இந்த பிரிக்ஸ் பே சிஸ்டம்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட ட்ரேட் பண்ணும்போதும் ஜென்ரலாக பேமெண்ட்ஸ் பண்ணும்போதும் அவங்களுடைய லோக்கல் கரன்சிஸ்லேயே நம்ம பேமெண்ட்டை பண்ணலாம். இதனால் இந்த சாங்ஷன்ஸ் ரெஜிமில் இருந்தால் நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ இது எல்லாத்தையும் லூலா டா சில்வா பேசியிருக்காரு. லூலா டா சில்வா கொடுத்த ஐடியாவை கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ட்ரேடை தாண்டியும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு பெரும் மெம்பர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பல ஆண்டுகளாக நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு யுஎன்எஸ்சி பெரும் மெம்பர்ஷிப் கிடைக்கல. டொனால்ட் ட்ரம்ப் 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய டிமாண்டை பற்றி அவர் பேசவே இல்லை. ஆனால் இந்தியாவோட வர்த்தகம் வைக்கணும், இந்தியாவுடைய லேபர் ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும், இந்தியாவுடைய பெரிய மார்க்கெட்டை யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நினைக்கிறார். அது இல்லாமல் சைனாவை எதிர்க்கிறதுக்கு இந்தியா ஒரு பார்ட்னராகவும் அவர் இருக்கணும்னு விரும்புகிறார். அப்போ இந்த அளவுக்கு இந்தியா கிட்ட எதிர்பார்க்கும்போது அமெரிக்கா கண்டிப்பாக இந்தியாவுடைய பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணல. அதனால் சில்வா என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயும் இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லாம் ஒன்று சேர்ந்து நாம் இந்த குளோபல் நார்த் மேலே ப்ரெஷர் பண்ணணும், குளோபல் நார்த்துக்கிட்ட சில டிமாண்ட்ஸை வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். லூலா டா சில்வா இப்போ கொடுத்துருக்க ஐடியாவை ஆக்சுவலாக இந்தியன் பிஎம் மோடி அவர்கள் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நான் இதை எதிர்பார்த்தேன். இந்தியா குளோபல் சவுத்தில் ஒரு லீடர். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை இந்தியா நான் எப்படி கொடுக்கணும், நாம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆனாலும் பிரேசில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஃப்யூச்சரில் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்சிங் பண்ணணும். அமெரிக்காவோட தற்போதைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருக்கோம், க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்காவை மட்டும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பல நாடுகளோட ஒர்க் பண்ணணும். இதை மல்டி அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு எந்த நாட்டோட வேணுனாலும் உறவு வச்சிருக்கக்கூடிய அந்த உரிமை இருக்குது. இது பேர் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி, நாமே முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமை இதுவும் நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம நிறைய நாடுகளோட ஒர்க் பண்ணணும், நிறைய ரீஜன்ஸோட ஒர்க் பண்ணணும். உதாரணத்துக்கு யூரோப்போட ஒர்க் பண்ணணும், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க ஆசியான் குரூப்போட ஒர்க் பண்ணணும், ஆஃப்ரிக்காவில் இருக்க ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் இந்த குளோபல் சவுத்துங்கிற கான்செப்ட் கீழே இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய பெரிய டெவலப்பிங் கண்ட்ரிஸோட நம்ம ஒர்க் பண்ணணும். மெயினாக ட்ரேடில் ஒர்க் பண்ணணும், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரீஃபார்ம்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு, இதற்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். இதற்கான நடவடிக்கைகளை பிரேசிலோடு சேர்ந்து ஒரு டெவலப்பிங் வேர்ல்டுக்கு லீடராக இந்தியாவும் எந்த அளவுக்கு வேகமாக ஒர்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்த டெவலப்பிங் வேர்ல்டு இந்த ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி நாமளே ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க முடியும். நன்றி.